கம்மியான சேலரியில என்னால இன்னைக்கு வந்து சர்வை பண்றதே கஷ்டமா இருக்கு. நான் எப்படி வந்து ஒரு சொத்த உருவாக்குறது? அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நெறைய பேருக்கு வந்து ஒரு இன்சென்டிவே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். நான் வந்து சும்மா என்னமோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. எஸ்ஐபி பண்ணு அப்படின்றாங்க. ரூ. 1000 ஆரம்பிக்கலாம், ரூ. 2000 ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த கேம் வந்து பிடிக்கவே இல்ல அப்படின்னு நெனைக்கிற ஒரு மனநிலை நெறைய பேர்கிட்ட இருக்குது. அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. இதுக்கான சக்சஸ் ஸ்டோரீஸ் வந்து நம்ம நெறைய பார்த்தோம் அப்படின்னா, மேபி நெறைய பேர் வந்து, "ஓ! ஆமா இதுல உண்மையாலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்" அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா பீப்பிள் வில் ஸ்டார்ட் டூயிங் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அது மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நண்பர் வந்து சமீபத்தில் ரீச் அவுட் பண்ணி அவருடைய ஃபினான்சஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பேக்ரவுண்ட், அவர் வந்து என்ன பண்ணார், அவருடைய வருமானம் எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். அவருடைய வயசு வந்து 34, கல்யாணம் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன் இருக்கான். அதே மாதிரி அவருடைய வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கிடையாது. ஹீஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஹூஸ் ஒர்க்கிங் இன் நான் ஐடி ஜாப். அப்போ சேலரியும் நேச்சுரலாகவே கம்மியாக தான் இருக்கும். அவருடைய கரண்ட் சேலரி டேக் ஹோம் இன்னைக்கு அவர் வாங்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் தான். அவருடைய போர்ட்ஃபோலியோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபாய் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே அவர் வந்து வச்சிருக்கிறாரு. இன்னொரு 10 லட்சம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். இவர் வந்து கடந்த 10 வருஷமாக நாங்கள் வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னார். அதான் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சில ஆசைலாம் இருக்குல்ல, நான் வந்து இதை செய்யணும், அதை செய்யணும், இது வாங்கணும், போகணும். அது மாதிரி நாங்கள் எதுவுமே செய்யலை. என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுடைய சப்போர்ட் இல்லைனா நாங்கள் இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கோம்ல, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. லைஃப்பில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் தட் கேன் ஹேப்பன் டு எனிஒன் வந்து சூப்பரான ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்பவுஸ் அமையிறது தான் நினைக்கிறேன். எல்லாரும் மாதிரியும் அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் வந்து ஹி காட் மேரிட் பிரிட்டி ஏர்லி இன் லைஃப். அவருக்கு 25 வயசுலேயே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தான், குறிப்பாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா அவருக்கு வந்து கல்யாணம் ஆனப்போ அவருடைய சம்பளமே வெறும் 13,000. ஆனால் அவர் வந்து சிட்டியில் இல்லை, அதாவது வந்து டயர் 2 அண்ட் டயர் 3 சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு நகரத்தில் தான் அவர் வந்து வசிக்கிறாரு. இருந்தாலும் 13,000 வந்து லைஃப்பை வந்து ஓட்டுறது, அதுவும் வந்து நியூலி மேரிட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நேச்சுரலாகவே ஸ்ட்ரெஸ் வந்து இருந்தது அப்படின்னாரு. குறிப்பாக அந்த முதல் 2 வருடங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அப்படின்றதெல்லாம் அவர் சொன்னார். அந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கி அவர் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த போர்ட்ஃபோலியோவே வந்து 20 lakh rupees வந்து அவர் வந்து சேர்த்துட்டாரு. இது வந்து ஓவர் நைட்டில் நடக்கலைங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 years உடைய எஃபர்ட் தான் இந்த 20 lakh rupees. இதுவே வந்து கமெண்டபிள்னு நினைக்கிறேன் நான். அவரே சொன்னார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் வந்து இதை பற்றி பேசினேன் அப்படின்னா, இதை எப்படி இவன் செஞ்சான், இவனுக்கு இவ்வளோ வருமானமே இல்லையே அப்படின்லாம் வந்து நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்பவே மாட்டுறாங்க, இது வந்து சாத்தியமே இல்லை, நீ எப்படி இதை பண்ண அப்படின்ட்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடியில் இருக்காங்க, கை நிறையா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சிக்கல் என்னென்னா, அவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டான என்னென்ன வந்திருக்கு எல்லாத்தையும் போய் கன்சியூம் பண்ண நினைக்கிறாங்க. ஒரு புது ரெஸ்டாரண்ட் வந்திருக்கா, போய் கூட்டம் கூட்டமாக போயிட்டு அங்கே போய் சாப்பிட்றது. ஒரு புது ஃபோன் வந்துருக்குது, அதை போய் வாங்குறது. அவர் சொன்னார், நாங்கள் சும்மா எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா ரேண்டமாக யாரை வேணாலும் பாருங்களேன், அதாவது வந்து அவங்க வந்து ஒரு 2லேருந்து 2.5 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு பைக்கு, ஒரு ஃபோனு, அப்புறம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு, பெர்ஃப்யூமு, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 2 to 2.5 lakhs ஈஸியாக வந்துடும். இந்த பணத்தை அவங்க வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ஃப்யூச்சருக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் ஆகும். ஆனால் அவங்க வந்து அதை பண்ணாமல் இன்றைக்கி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கன்சியூம் பண்ணுறாங்க. இந்த ஜென்ரேஷனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொன்னார். நம்ம வீடுகளில் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சேமிக்கிற பழக்கம் வந்து நேச்சுரலாகவே எல்லா ஃபேமிலிஸ்லேயுமே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து வி கம் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்கேர்சிட்டி, கரெக்டாக. ஆனால் இன்றைக்கி அது வந்து இல்லை. இன்றைக்கி எங்கே போனாலும் வந்து அபண்டன்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையும் வந்து நிறையா வந்து லேவிஷாக செலவு பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் போகுது, அதெல்லாம் வந்து பெருசாக வந்து தி டோன்ட் கிவ் கன்சிட்ரேஷன் நினைக்கிறேன். இப்போ இவருக்கு அதே மாதிரி சேவிங்ஸ் ஹேபிட் வந்து வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக அவருக்கு வந்து அமைஞ்சுது. அவர் வந்து எம்பிஏ பண்ணாராம். எம்பிஏ பண்ணப்போ per month வந்து அவருக்கு வந்து 9,000 ரூபாய் வந்து செலவுக்கு கொடுப்பாங்க. அதில் 7,000 மட்டும் செலவு பண்ணிவிட்டு மீதி 2,000 சேமிப்பாக வச்சுருந்தாரு. அதை வந்து ஒரு ஆர்டியில் போட்டு பை த டைம் ஹி கேம் அவுட் ஆஃப் எம்பிஏ ஹி ஹேட் 50,000 rupees இன் ஹேண்ட். அவங்க அப்பாவே வந்து நம்பலையாம், நீ எப்படி 50,000 கையில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேமிப்பு பாருங்கள், சிறு துளி பெருவெல்லம் சொல்லுவாங்களே, அது வந்து இவர் வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து இவருடைய முதல் சம்பளம் வந்து 11,500 அப்படி தான் இருந்திருக்கு. அவருக்கு கல்யாணம் ஆனப்போ 13,000. இதனால தான் அவங்க வந்து பயங்கர ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹி ஸ்டார்டட் அன் எஸ்ஐபி. ஒரு 1,500 ரூபாய் வந்து எஸ்ஐபி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாராம். ஒரு 2,000 சேர்த்து என்னால் போட முடியுதா அப்படின்னு பார்த்து அந்த ஸ்டெப் அப்பும் பண்ணார். உண்மையாலுமே ரிசல்ட் பார்க்குறதுக்கு 5 to 6 years எனக்கு ஆயிடுச்சு.
2019 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 6லேருந்து 7 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் உருவாக்கியிருந்தேன். நான் வந்து அத வித்தும் கையில பணம் எடுத்துக்கிட்டேன். 2020 வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனப்ப திரும்பவும் வந்து நான் வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அதுதான் வந்து 20 லட்சமா வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னாரு. கொஞ்சம் லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும்ல நெறைய பேருக்கு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி அப்படியே மேல 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 போகும் அப்படின்னு வாய்ப்பே கிடையாது. எங்கேயோ ஒரு சிலருக்கு அது மாரி நடக்கும். ஆனா நெறைய பேருக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நேச்சுரலாவே இருக்கும். பார்ட் அண்ட் பார்சல் தான். எப்படி வந்து ஒரு சந்தோஷம் இருக்குதோ, ஒரு துன்பமும் இருக்கும். கலந்தது தான் லைஃப். அதே மாரி தான் லைஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நேச்சுரலாவே இருக்கும். ஸோ இப்போ இவருடைய லைஃப்ல பாருங்களேன், முதல் ஜாப் வந்து 11,500, அப்புறம் கல்யாணம் ஆனப்ப 13,000, அதுக்கப்புறம் 15,000, 25,000, 32,000, இப்போ 40,000த்துல வந்து நிக்குது. இதுக்கு நடுவுல வந்து இவர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க போறாரு. அங்க வந்து அவருக்கு வந்து வொர்க் அவுட் ஆகல. அந்த நேரத்துல ஒய்ஃப் வந்து சப்போர்ட்டிவா ஒரு வேலைக்கு போறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு இது பண்ணிட்டு, அது வச்சுட்டு கொஞ்ச நாள் சர்வை பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு பசங்கன்னு ஆனதுக்கப்புறமா ஒய்ஃப் வந்து ஒரு பிரேக் எடுக்குறாங்க. ஹி ஸ்டாப்ட் அப்ளையிங் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ஹி மூவ்ட் ஆன் டூ ரெகுலர் ஜாப் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இதுவரைக்கும் எல்லாமே செல்ஃப் மேட் தான். அவங்களுக்கு வந்து வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்க வந்து ரிலை பண்ணல. ஒரு ரெண்டல் வீட்ல தான் வந்து தங்கிட்டு இருக்காங்க. இனிஷியலா வந்து கோவிடுக்கு முன்னாடி ஒரு 10,000 அது மாரி ரெண்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரெண்ட்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் ரெண்டல் தான் இருந்தாங்க. ஒரு 14,000 வரைக்கும் ரெண்ட் குடுத்தாங்க. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் வந்து இவ்வளோ அதிகமா நம்ம வந்து ரெண்ட் கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு வீடு வாங்கிடலாமே, அதுக்கு வந்து பதிலாக இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதில் நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து 50% கிட்ட அவங்க வந்து டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 லட்ச ரூபாய் வந்து அவுட் ஆஃப் 40 லேக்ஸ் 15 லேக்ஸ் வந்து கையில இருந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற 25 லட்சத்துக்கு தான் அவங்க வந்து லோன் போனாங்க. இந்த 15 லேக்ஸ் உடைய ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா கையில இருந்து ஒரு 10 லட்சம் அவங்க வச்சிருந்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒய்ஃபும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு 5 லட்ச ரூபாய் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து 19,000 தான். ஆனால் ரெண்ட் வந்து 14,000. ஸோ ஒரு ஸ்ப்ரெட் ஆஃப் என்ன சொல்லலாம், ஒரு 5,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. அதனால் இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் தெம். இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் செய்கிறாரு. அதில் வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 அது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதுவுமே வந்து அவங்க வந்து எஸ்ஐபியாக நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இவர்கிட்ட இருக்கிற பேட்டர்ன்ஸ் இல்லை ஹேபிட்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஆர்டி பண்ணார். அதுக்கப்புறம் எஸ்ஐபி, அதுக்கப்புறம் ஸ்டெப் அப். இன்னி வரைக்கும் அவர்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு கூட இல்லையா. அதுக்கப்புறம் ஒரே கைண்ட் ஆஃப் லோன், அதுவும் ஹவுசிங் லோன் மட்டும்தான். அதுலேயும் 50% வந்து கையிலிருந்து பணம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம டேக் அவேவாக என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்றதான் இங்கே இருக்கிற மெசேஜ். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க meetkarthik@pottanvel.com தாங்க நம்ம இமெயில் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேறு ஒரு நாள் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.